ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 20th செஞ்சுரி பாய் அண்ட் கேர்ள் இந்த சீரிஸோட பார்ட் 1 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஒன்லைனாக்கா 3 பொண்ணு ஒரு பையன், இவங்க வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த பையன் மட்டும் இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அது ஏன், எதுக்கு, என்ன காரணம், அதையும் தாண்டி அந்த 3 பேர் கூட ஃப்ரெண்டு ஆனானா இல்லையா, இல்லை அவங்க 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு, சண்டைகள், கலாட்டாகள், அதை தான் அந்த ட்ராமாவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் 3 பேர் டிவி பார்த்துட்டு இருக்காங்களா, இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்களா, இவங்க பேர் வந்து சா ஜின்ஜின், இவங்களை வந்து நம்ம சான் கூப்பிடலாம். இதில் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்களா, இவங்க பேர் வந்து ஜாங் யாங் ஷிம், இவங்களை வந்து நம்ம யாங்னு கூப்பிடலாம். மூணாவது ஒருத்தவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, இவங்க பேர் வந்து ஹன் ஹா ரேனு, இவங்களை வந்து நம்ம ரேனுன்னு சொல்லிக்கலாம். டிவியில் என்ன சொல்கிறாங்கன்னா 30-35 வயசான பொண்ணுங்களுக்கு பாய் ஃப்ரெண்டும் இல்லாமல் கல்யாணமும் ஆகாமல் இருந்தால் அந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்ட யாங் வந்து திரும்பி சாக்கிட்டு எதுமோ நம்மளே சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ரேனு வந்து இன்னும் நம்மளுக்கு அவ்வளோ வயசுலாம் ஆகலடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட சா வந்து 30 வயசுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலான்னு பார்த்தாக்கா இந்த சமுதாயமே அவங்களை இருக்க விடாது போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பல வருஷத்துக்கு கழிச்சுன்னு சொல்லிட்டு காமிச்சு சாவோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா 3 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னோட ஆக்டர் தான் பெஸ்ட், என்னோட ஆக்டர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சாலா ஒரு படிக்கு மேலே போய் பெட் மேலே எகிரி குச்சின்னு ஆந்தோனின்னு கத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 3 பேர் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காலைல சா தான் உட்காந்து ஆந்தோனியோட இன்டர்வியூ தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, எனக்கு பூனை வளர்க்குறத விட நாய் வளர்க்குறது கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க தம்பி கரெக்டாக வராங்க. வந்தவொடனே அவங்க தம்பிக்கிட்டே கேட்குறாங்க, உனக்கு பூனை வளர்க்குறது பிடிக்குமா நாய் வளர்க்குறது பிடிக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க தம்பி எனக்கு நாய் வளர்க்குறது தான் பிடிக்கும், அதனால தான் உன்னே வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன அக்காக்கும் தம்பிக்கும் வேலையை வாக்கிய தகராறு தான். அதுக்கப்புறம் தம்பியும் வந்த வேலை என்ன ஞாபகம் வந்துட்டு உன்னை பார்க்க மேனேஜர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதில் சாவுமே ஒரு ஐடியல் தான். அப்புறம் அவங்களே எழுந்து கிளம்ப போயிடுறாங்க. அங்கே பார்த்தாக்கா ஹீரோனோட சின்ன வயசு ஃபோட்டோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அதில் ஸ்கூல் டேஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ என்னன்னாக்கா பாதியாக மடித்த மாதிரி இருக்குது. அந்த ஃபோட்டோ என்னன்றது நம்மளுக்கு கிளியராக காமிக்கல. அவங்க கிளம்பி இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் பார்த்தாக்கா அந்த பொண்ணாப்பா இந்த பொண்ணுன்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப சைலண்டாக போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட செக்ரட்டரி தான் மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் சா ஜின்ஜின் ஃபேன் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சா ஜின்ஜின் தான் என்னோட ஃபேவரட் ஐடல், அவங்கள ஐடலையும் தாண்டி எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சா ஜின்ஜின் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக வரணும், வந்து உங்கள் ஃபேன்ஸ்க்காகவே நீங்கள் வந்து இன்டர்வியூ தரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட சா சின்ன ஒரு ஸ்மைலோட நிறுத்திடுறாங்க. அப்புறம் அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போயிடுறாங்க. அவங்க கூட சேர்ந்து நடிக்கிறதுக்காக ஒரு ஐடல் வந்திருக்காங்க. அவங்க வந்து இவங்களோட கொஞ்சம் கம்மி போல இருக்கு. அவங்களும் இவங்களும் சேம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு டேரக்டர் வந்து நீங்கள் போய் உங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சா ஜின்ஜினை சொல்லலை, அவங்க கூட நடிக்க போகிறாங்களோ அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. அவங்களும் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் சாமலை. ஏன்னா வந்து நம்ம ஜூனியர், அதனால தானே நம்ம சேம் ட்ரெஸ் போட்டிருந்தோம், நம்மள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க, ஏன் சாவை சொல்லியிருந்துருக்கலாம், ஏன்னா அவ சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து இதில் ஜயாங்க, அதாவது சா கூட நடித்தாங்கல்ல, அவங்க பேர் வந்து இதில் ஜயாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களுக்கு டச்சப் கேர்ள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் ஃபாஸ்ட்டாக வந்து சேர்லாம் போட்டு உட்கார சொல்கிறாங்க. அவங்களும் உட்காந்துறாங்க. அவங்க காலில் ஹீல்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அதனால ஷூ மாற்றுறதுக்காக நான் போய் ஷூ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஷூ வேணாம், நீ காலில் போட்டிருக்க ஷூ தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஜயாங் வந்து அவங்க டச்சப் கேர்ளாக இருக்காங்களா அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களும் ஒத்து கொடுத்துட்றாங்க. இதை வந்து சா பார்த்துட்டு தான் இருக்காங்க. சாவும் ஜயாங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஜயாங்கும் போகிறாங்க. போன உடனே ஐலாஷ் கீழே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இல்லை அதெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ பார்க்கும்போது எனக்கு கேசியோபியா தான் ஞாபகம் வராங்க அப்படின்ற மாதிரி சா சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஜயாங்க்கு ஒன்றும் புரியல, மூச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் காமிக்கிறாங்க, ஒரு திமிர் பிடிச்ச ராணியோட பேர் தான் கேசியோபியாவா. இதுதான் சா வந்து ஜயாங்க பார்த்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் திருப்பி சாவை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து செக்ரட்டரி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து இவங்களுக்கு அப்பா மாதிரி. நம்மளுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணாங்களே விபி நேம், அவங்க வந்து நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, ஸோ நீ பெரிய ஸ்டாராக இருக்கா, அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணனாக்கா கண்டிப்பாக அவரோட ஷோ வந்து பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாவும் எந்த பிளேஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹாங்காங்னு சொன்னோடனே சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் ரீனுவை தான் காமிக்கிறாங்க. ரீனு வந்து இதில் ஒரு ஏர் ஹோஸ்டஸ், அவங்க வேலை செய்கிறவங்க கூட வந்துட்டு இருக்காங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அப்போ பார்த்தா பின்னாலேருந்து யாரோ கூப்பிட்றாங்க. யாருன்னு பார்த்தா லீ டோ ஹாங். இவர் வந்து நம்ம லீன்னு கூப்பிடலாம். இவர் வந்து இதில் கோ பைலட்டாக இருக்காங்க. அவங்க ரீனு பேரை சொல்லி நீங்கள் வேலை ரொம்ப நல்லா செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் நம்பர் மட்டும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஃபோனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் நம்பர் கொடுத்துட்றாங்க. கொடுத்தது இது உங்களுக்காகவே வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ரேணு கையில் கொடுக்குறாங்க. ரேணுவும் அதை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் ரேணுவும் அவங்களோட இடத்துக்கு போய் பிரித்து பார்த்தா அதில் குக்கீஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு இது எதுக்காக அவன் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட வேலை செய்கிறவங்க தான் வந்து இதெல்லாம் லவ் சிம்டம்ஸ்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ரீனு வந்து அப்படிலாம் இருக்காது கம்னரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ரீனுவும் பஸ் விட்டு இறங்கிடுறாங்க. லீயும் கண்ணாலே பாய்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பஸ் போனதுக்கப்புறம் ரீனு இவ்வளோ ஹேண்ட்ஸமாக பாய் சொல்கிறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா பின்னாடியே சாவும் காரில் வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இன்னாடி இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரீனுவை பார்த்து எனக்கு கல்யாணம் ஆகுது, ஹாஸ்பிட்டல் போனவா வண்டி எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சா இவளுக்கு பைத்தியம் முத்திருச்சோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ரீனுக்கு வயிற்றுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு, அதை செக் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அங்கே பார்த்தாக்கா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இன்னும் 2
நாளில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிடுங்க, அடுத்த 2 நாள் கழிச்சு ஆப்ரேஷன் நடக்கும், அடுத்த 2 நாள் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் ஹாஸ்பிட்டல்லே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரீனுவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லீயை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் எப்படி இருப்பான் பார்க்க, அடுத்து உனக்கு ஃபோன் பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ரீனு வந்து அவங்க கேட்கறதுக்குலாம் பதில் சொல்லாமல் இவங்களா வந்து சொல்கிறாங்க, என்னை விட அவன் 7 வயசு சின்ன பையன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அதை கேட்ட யாங் வந்து காதலுக்குலாம் வயசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ரீனுவும் சொல்கிறாங்க, அவன் ஃபோட்டோலாம் என்கிட்ட இல்லை, ஆனால் அவனை பார்க்கறதுக்கு சங்கு சாங் மாதிரி இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை சொன்னோடனே அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் வாயை பொழந்துடுறாங்க. அவங்க ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது சங்கு சாங்னு ஒரு பையன் படிப்பான், அவன் தான் இருக்கிறதுலே ஸ்கூல்லேயே ரொம்ப அழகாக இருப்பான். அதனால தான் அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஷாக்காக பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, ஆனால் அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்டு ரேணு இல்லை அவனுக்கு என்னை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் அவங்க ஸ்கூல் டேஸில் நடந்த ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. என்னன்னாக்கா அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு ட்ரிப் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. அந்த ட்ரிப்போட எடுத்த ஃபோட்டோவில் பார்த்தாக்கா ஒரு பையனோட ஷூ இருக்குது, அந்த ஷூ பார்த்தா ப்ளூ கலரில் இருக்குது, அந்த ஷூவை மட்டும் தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாங் சொல்கிறாங்க, அவனுக்காக நம்ம 3 பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக்கப் பண்ண பார்த்தோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து சங்கு சாங்கை பற்றி சொல்ல, இது வேறு ஏதோ ஒரு பையனை பற்றி சொல்கிறாங்க. அவங்க ஃபேஸை நம்மளை கிளியராக காமிக்கல, ஆனால் அவன் போட்டிருக்க ஷூ கலர் ப்ளூ. இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹாங்காங் போகிறதுக்காக வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா மீடியா ரிப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா தான் காமிக்கிறாங்க, வந்து இந்த மொபைல் நியூஸில் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கூட ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பேர் வந்து மீடால், அவங்கள நம்ம இல்லை மீன் கூப்பிடலாம். அவங்க ஷூலேஸ் வந்துருக்குன்னு மொபைலை கீழே வச்சுட்டு ஷூலேஸை கட்டுவாங்க. அங்கே பார்த்தாக்கா செக்ரட்டரி முன்னாடி போயிடுறதுனால மீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அங்கேயே மொபைல் விட்டு இவங்க குடுகுடுன்னு ஓடுவாங்க. இதை வந்து நியூஸில் பார்த்துட்டு ஐயோ நான் இன்னும் அதுக்கு இஎம்ஐ கூட கட்டி முடிக்கல, அங்கேயே மொபைல் விட்டுட்டு இந்த ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மீ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரே ஒரு பெட் தான் இருக்கும், ஸோ அதனால மீ நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சொல்லுவாங்க, நீ என்னதான் என் கீழே வேலை செஞ்சாலும் நீ வந்து என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தான், ஸோ நீ மேலே வந்து படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மீயும் நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி பார்த்து சொல்லுவாங்க. நீ ஐஸ்டதெல்லாம் போதும் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ 2 பேரும் தூங்கிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் ஒரு கம்பெனி தான் காமிக்கிறாங்க. அங்கே பரபரப்பாக ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காருல, இவர் பேர் வந்து ஜீவான். இவரை வந்து நம்ம வான்னு கூப்பிடல. இப்போ கதை திறந்துட்டு ஒருத்தர் உள்ள வர, இவர் வந்து ஜீவானோட அசிஸ்டன்ட். வானோட அசிஸ்டன்ட் வந்ததும் வராதுமா நீங்கள் வந்து சேர்மனை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வானும் எந்த பிளேஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி செக்ரட்டரியும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிளேஸ்க்கு போயிட்டாங்க. அது ஒரு ஹோட்டல் போல இருக்கு. பேசிக்கிட்டே உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தாக்கா வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்களை சுற்றி வந்து நிறைய அவங்க ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் மீடியாஸ் அவங்களாம் இருக்காங்க. அப்புறம் யானோட செக்ரட்டரி பார்த்துட்டு சாஜின் சிந்தன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து யானுக்கு கேட்டுருது. திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. வந்து வானை பார்க்கலான்னா வான் சாவை தவிர வேறு எங்கேயுமே பார்க்கல. அவ தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேண்டமாக நல்லா நார்மலான கேள்வி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 2 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே இல்லை உங்களுக்கு ஐடியல் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு அது மாதிரிலாம் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோட விடாத இல்லையே உங்களோட ஃப்ரெண்டு யாருன்றது எங்களுக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜயாங்க்கு கால் போட்டு விட்டுறாங்க. ஜயாங்கும் கால் அட்டன் பண்ணிடுறாங்க. எப்போ மாட்டுவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களாம் கால் போட்டோன்னே அடிச்சுதா ஜாக்ஸ் பட்ட அப்படின்ற மாதிரி அவங்களும் காலை அட்டன் பண்ணி கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜயாங்கா உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 35 வயசு ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட வந்து அப்படியா, அப்போ நீங்கள் என்னோட டீச்சர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான ரூமர்ஸ் பரப்புனாக்கா எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் நான் உங்களையும் ஒரு கேபாப் சிங்கரையும் வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அவர் வந்து குடிக்கிறதே உங்களால தான், நீங்கள் பிரேக்கப் பண்ணதுனால தான் அவர் குடிச்சு அழிஞ்சிட்டாருன்னு சொன்னாங்க. அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஜயாங் கேட்குறாங்க. ஏதோ சொல்கிற மாதிரி வராங்க. திருப்பி அவங்களோட பேச்ச ஆரம்பிச்சிடுறாங்க ஜயாங்க. நீங்களும் ஒரு பிஸ்னஸ் மேன் டேட் பண்ணீங்களா? அவங்களுக்கு 27 வயசு டிஃப்ரென்ஸாமே. அவங்க ஒய்ஃப் உங்களை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து முடிவு எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால உங்களுக்கு ஃபேஸ்லலாம் காயமாச்சாமே, அதனால நீங்கள் சர்ஜரிலாம் பண்ணீங்களாமே அப்படின்ற மாதிரி ஜயாங் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல கண்டென்ட் சிக்கிடுச்சுடா அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூ நடத்திட்டு இருக்காங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தாக்கா வானோட அசிஸ்டன்ட் வந்து இதெல்லாம் அவங்களோட மொபைலில் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வந்து ஒரு ஐடியா இல்லை, அவரோட ஃபேன் தான் வந்து யானோட அசிஸ்டன்ட் போல இருக்கு. அவர் வந்து இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பதில் சொன்னாங்கன்றது காமிக்கல. ஆனால் சாவோட அசிஸ்டன்ட் எல்லார்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்காங்க, இது மாதிரி இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாதீங்க, டெலீட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை நினைச்சு அந்த கவலை கிடையாது. அவங்க கூட தான் நின்றுட்டு இருக்காங்க. சரி ஷோவே முடிஞ்சிச்சு, ஹாங்காங்லேருந்து கொரியாவுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாவோட செக்ரட்டரியும் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வெளில நின்றுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தாக்கா கரெக்டாக ஃபோன் பண்ணி நீங்கள் போங்க, நான் நாளைக்கு காலைல தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம வந்து ஒரு நாள் ஆச்சு, ஆனால் இன்ன வரைக்கும் கூட நம்ம ஹாங்காங் ஒரு இடத்துல கூட சுற்றி பார்த்து கிடையாது. வாமி நம்ம போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்கிறாங்க. அப்புறமா தான் மீக்கு ஞாபகம் வருது. அவங்க ஃப்ரெண்டுக்குலாம் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே என்னால் ஒரு அடி கூட நகரவே முடியாது, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால சாவியை அங்கேயே உட்கார வச்சுட்டு மீ போய் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் காமிக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் வானோட அசிஸ்டன்ட் உட்காந்துருக்காங்க. வானோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்களே, இன்டர்வியூ கொடுக்குறது, அந்த வீடியோ தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ போல்டாக பதில் சொல்கிறாங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வானோட அசிஸ்டன்ட் நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்புறமா தான் வான் வெளியில் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே தான் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வெளில குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஆனால் பார்த்தா அந்த இல்லை
அது சாவும் டாக்ஸியில் போயிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் சாக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம பர்ஸ் அங்கே விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்க்குறாங்க. அனந்தில் அவங்க பர்ஸ் இல்லை. அதுக்கப்புறமா அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. கொரியாக்கு போகலான்னு பார்த்தாக்கா பாஸ்போர்ட்டும் அதில் தான் இருக்குது. அவங்ககிட்ட வேறு காசும் கிடையாது. அதனால ரூமை வெக்கேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை வெக்கேட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பர்ஸை விட்டிங்கன்னா ஒரு சேரத்து வந்து கொடுத்துட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சாக்கிட்ட சொல்லாமேன்னு குடுக்குன்னு ஓடுறாங்க. இவங்க ஓடி வரதை பார்த்து ஃபோனை கீழே போட்டு உடச்சிட்டாங்க. ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கொரியாக்கு போய் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவும் காரில் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீக்கிட்டே சொல்கிறாங்க, இது மாதிரி நம்ம கொரியாக்கு வரோன்றதை செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மீயும் நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் மயக்கத்துலேருந்து முழிக்கிறாங்க. அப்போ பார்த்தாக்கா அவங்க அம்மா பக்கத்தில் இருந்துட்டு, உனக்கு இப்போ எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சும்மா நார்மலாக கேஷுவலாக பேசிட்டு, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களா அந்த டாக்டரை பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா அது பொண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அவங்களுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு, அதனால உங்கள் ரூமுக்கு பக்கத்து ரூம்லேயே அவங்களை அட்மிட் பண்ணிட்டாங்க, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணது ஒரு பையன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்குள்ள அந்த டாக்டரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு ரீனுவும் செக் பண்ணிவிட்டு, உனக்கு இப்போ எப்படி இருக்குது, வலிலாம் எதனா இருக்குதா, மயக்கம் எதனா வருதா அப்படின்ற மாதிரி சும்மா நார்மலாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களோட பேக்கெட்டை வந்து ரீனு பார்க்குறாங்க. அந்த பேக்கெட்டில் சங்குசாங்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ரீனு, நீ சங்குசாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் நான் சங்குசாங் தான், ஆனால் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீங்களாம் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் நீங்கள் 4 பேர் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி சங்குசாங் சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் 4 பேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேருவா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரீனு, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சாஜின்ஜின், அப்புறம் வந்து யான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு பையனும் இருப்பான்ல, இருங்க நானே அவன் பேரை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டரும் சொல்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி திருப்பி ஏர்போர்ட்டில் தான் காமிக்கிறாங்க. வந்து கொரியாக்கே வந்துட்டு அங்கே போல இருக்கு. பார்த்தா அங்கே மீடியா ரிப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு மீ கிட்ட கேட்குறாங்க, அவங்க எதனா அவங்ககிட்ட சொன்னாங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு மீயும் வந்து இல்லை அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிவா எதுவுமே சொல்லாமல் நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. கடைசியில் பார்த்தா மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சுற்றி வளைச்சிட்டாங்க. அதில் பார்த்தா மீ எங்கேயோ போயிட்டாங்க. மட்டும் நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ தான் வந்து யாரோ வந்து சாவோட கையை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தாக்கா ஜீவான் தான் வந்து கையை பிடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஷாக்கான ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படியே வந்து டாக்டரை காமிக்கிறாங்க. அந்த பையன் பேர் ஜீவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜீவானுமே ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக தான் ஹாங்காங் வந்திருப்பாங்க. இப்போ அவங்களோட வேலை முடிஞ்சதுனாலே அவங்க கொரியாக்கு தான் போகிறாங்க. அப்போ தான் இந்த ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடந்துட்டு இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.